திருநெல்வேலி பாளையங்கோட்டை சீவலப்பேரி சாலையில் அமைந்துள்ள தூய அந்தோனியா மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் கத்தோலிக்க நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழு செயலாளர் பேராசிரியர் அருள்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து நற்செய்தி பெருவிழா தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். அப்போது அவர் கூறியதாவது: கத்தோலிக்க நற்செய்தி பெருவிழா 2026 வருகிற ஜூலை 23 முதல் 26ஆம் தேதி வரை 4 நாட்கள் தூய அந்தோனியா மறை மாவட்ட திருத்தலத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது. தினமும் மாலை 5:30 மணிக்கு ஜபமாலையுடன் விழா தொடங்கும். தொடர்ந்து மாலை 6 மணிக்கு திருப்பலியும் இரவு 7 மணிக்கு இறைச்செய்தி நிகழ்ச்சியும் நடைபெறும் என்றார். இந்த 4 நாள் நற்செய்தி பெருவிழாவில் திருநெல்வேலி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான இறை மக்கள் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு கத்தோலிக்க நற்செய்தி குழு ஆன்ம இயக்குனர் ஜெமல்ஸ், பாளை மறை மாவட்ட திருத்தல அதிபர் ஜான்சன் மற்றும் கத்தோலிக்க நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழு செயலாளர் பேராசிரியர் அருள்ராஜ் ஆகியோர் அன்புடன் அழைப்பு விடுத்துள்ளனர். செய்தியாளர்களின் சந்திப்பின் போது பொருளாளர் லூகாஸ், பேராசிரியர் ரவி, ஜேசுராஜ், ஜெயபால் ஆகியோர் உடனிருந்தனர். வருடந்தோறும் நடைபெறுகிற கத்தோலிக்க நற்செய்தி பெருவிழா இந்த ஆண்டு ஜூலை 23, 24, 25, 26 4 தினங்கள் தூய அந்தோனியா மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் நல்லாய நற்செய்தி மைதானத்தில் நடத்தப்படுகிறது. முதல் நாள் கூட்டம் வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு திருப்பலியோடு ஆரம்பமாகிறது. இதை மேலாள் ஆயர் ஜூல் பால்ராஜ் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து கத்தோலிக்க நற்செய்தி குழுவினுடைய ஆன்ம இயக்குனர் அறிவித்த ஜெமல்ஸ் அவர்கள், இந்த பாளை மறை மாவட்ட திருத்த அதிபர் அறிவித்த ஜான்சன் அவர்கள், நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழு செயலர் அதற்கு VKS அருள்ராஜ் அவர்கள் இணைந்து தொடங்கி வைக்கிறார்கள். முதல் நாள் கூட்டத்தில் அருட்தந்தை சேவியர் கிளாரிஸ் கோயம்புத்தூரிலிருந்து வருகை தந்து ஒரு இறை செய்தி அளித்து நற்கருணை ஆராதனை நடத்திருக்கிறார். அதே போல 2வது நாள் பகல் கூட்டம் காலை 10 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. இதிலே அதற்கு ஜெமல்ஸ் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். கேரளாவிலிருந்து இன்டர்நேஷனல் குளோபல் அதை சார்ந்த சகோதரர் சச்சின் ஜோசப் அவர்கள் கெட்டலஸ்டாய் என்ற ஒரு அமைப்பு அவர்கள் நிறுவி இறை ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்கள் வழியாக இறைவன் அநேக அதிசய அற்புதங்களை செய்து வருகிறார். அவர் குழுவினரோடு வந்து 2ஆம் நாள் 3ஆம் நாள் காலை மாலை கூட்டங்களை நடத்திருக்கிறார். அதே போல கடைசி நாட்களிலே 4வது நாள் இந்த பாளை மறைமாவட்டத்தினுடைய பரிபாலகர் தந்தை அறிவித்து மோட்சராஜன் அவர்கள் மாலை 6 மணிக்கு திருப்பலியை நிறைவேற்றி தொடங்கி வைக்கிறார். அவர்கள் மகிழ்வோடு இதற்கு தலைமை தாங்க சென்றுள்ளார்கள். அவர்களோடு இணைந்து அநேக அருட்தந்தைகள் வந்து திருப்பலி நிறைவேற்றிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அருட்தந்தை சிறுதாஸ் சேலத்திலிருந்து இறையரசு தியான மையம் அதனுடைய இயக்குனர் தந்தை அவர்கள் இறை செய்தி அளித்து நற்கருணை ஆராதனை நடத்திருக்கிறார். 4 நாட்களும் 2ஆம் நாள் தூய சர்வதேச கல்லூரியிலிருந்து அதனுடைய அதிபர் தந்தை அருட்தந்தை இன்னாசி மூர்த்தி அவர்களும் அதனுடைய முதல்வர் தந்தை அதற்கு ரூபஸ் அடிகளார் அவர்களும் சேசு சபை குருக்களோடு இணைந்து வந்து திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். 3ஆம் நாள்
பாளை மறைவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை அந்தோடு வியாகப்பன் பாளை வட்டார அதிபர் அவர்கள் திருப்பலியை நிறைவேற்றி தொடங்கி வைக்கிறார். இந்த 4 நாள் கூட்டத்திலும் பாளையங்கோட்டை மட்டுமல்லாது பக்கத்தில் உள்ள தூத்துக்குடி, நாகர்கோவில் மற்றும் பல மறை மாவட்டங்களிலிருந்து திரளாக மக்கள் கண்டு ஏறக்குறைய 4000 முதல் 5000 பேர் வரை இதை கலந்து பயன்பெற இருக்கிறார். இதோட நோக்கம், இந்த நற்செய்தி கூட்டத்தோட பொருள் என்ன? தலைப்புல நற்செய்தி கூட்டம், நற்செய்தி இந்த மீட்டிங், இந்த நற்செய்தி திருவிழாவை பாளையங்கோட்டை கத்தோலிக்க நற்செய்திக்குள் அவர்கள் ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். அதனுடைய செயலர் திரு ஜெபல்ஸ் அவர்களும், செயலர் பேராசிரியர் அருள்ராஜ் அவர்களும், பொருளர் சகோதரர் லூகாஸ் அவர்களோடு இணைந்து பிற தன்னார்வ பணியாளர்களும் இணைந்து இதை செய்கிறார்கள். ஏதாவது உள்ளான மனிதன் வலுப்பெற வேண்டும். அவன் கடவுளோடு நடக்கும் பொழுது அவருடைய வார்த்தை, அவருடைய வழிநடத்தை மேலும் மேலும் ஒரு ஆத்ம சக்தியை பெற வேண்டும் என்ற ஒரு மைய கருத்தில் இந்த தியானம் நடைபெறுகிறது. இதில் அநேகர் கலந்து கொள்வதனால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், பயங்கள், வேதனைகள் விடுதலை பெற்று உடல் நோய்களும் குணமாகிற ஒரு அதிசயமும் நடக்கிறது. அந்த இடத்துல கடவுளுடைய வல்லமை பிரசன்னம் வெளியிடும் போது மக்கள் நம்பிக்கையை மேலும் வலுப்படுகிறார்.